வெல்கம் டு ராஜின் ஆபாகம். ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்ச சோயாவில் ஒரு சோயா சுக்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சூட் ஆகும். ரொம்ப டேஸ்டானது, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சோயா நான் இப்போ ஒரு 200 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு பெரிய கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அமுத்தி விடுங்க. எல்லாமே நல்லா ஊறி வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்படி ஊறினதுக்கு பிறகு தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போது 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா. இப்போ வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா ஆறிடுச்சுங்க. ரொம்ப அமுக்கி பிழியாமல் இந்த மாதிரி லேசாக தண்ணி மட்டும் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா சோயாவையும் தண்ணி வடித்து எடுத்து வச்சிடலாம் பிழிஞ்சிட்டு. அடுத்து கடாயில் எண்ணெய் ஒரு 6லேருந்து 8 டீஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் செவக்கணுங்க. இந்த சுக்காவுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுல தான். அதனால் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா செவந்த பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தாங்க இதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வாசம் வரட்டும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதும் சோயாவை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் ஒன்றா சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா பிரட்டி விடலாங்க. அது கொஞ்சம் நம்ம வெங்காயம் அந்த சோயா வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை மெதுவாக கொஞ்சம் எடுத்து விடுங்க. இப்போ பிரட்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூள் தாங்க இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகுத்தூள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதவங்க வேணால் கொஞ்சம் குறைச்சிட்டு சில்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்காங்க. தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு பிரட்டி விட்டுலாங்க. ஸ்டவ்வு இதுக்கப்புறம் சிம்லேயே தான் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டே இருங்க. தயிர் ஒரு 4 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேங்க இதில். இதோட அந்த கீரி வச்ச பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இந்த தயிரையும் சேர்த்துட்டு ஒன்றா அப்படியே கிளறி விடுங்க. இதில் அந்த மசாலா பிடிக்குங்க. அந்த மசாலா தான் நீங்கள் வந்து அதை சுரண்டி அந்த சோயா சுக்காவோடு சேர்க்கணும். அந்த சோயாவில் அதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா இதுவே நம்ம சிம்மில் வச்சு கிளறி விட அந்த கடாயில் ஒட்டாமல் வந்துடும். அந்த ஒட்டாமல் வர ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். அதோடு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் சிம்லேயே வச்சு தாங்க செய்யணும். ஒரு 10 to 15 நிமிஷம் இதுக்கு டைம் எடுக்கும். நல்லா இந்த செவந்து இப்படி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இறக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சோயா சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாங்க. வேறு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.